ஆனால் நான் யார் என்று தெரியாமல் என்னையே கட்டியிருக்கிறாயா? நீ எப்படிப்பட்டவர் தான் எனக்கு தேவை என் காமாசி. என்னை கட்டி அணைக்க வேண்டும், என் காமத்தை பார்க்க வேண்டாம். எனக்கு அதுதான் தேவை. நீ யாரா இருந்தா என்ன, எவரா இருந்தா என்ன, எனக்கு என்ன கிடக்குது? பூஷணாலுமே சரியில்லையா பெண்ணே? வேண்டானே தெரியுமா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மூவாசை அதை நிறுத்துவேன். தடுக்க வேண்டும் என்று வேண்டாமம்மா, வேண்டாமம்மா. அடி பாவி, உனக்கு ஏற்றவன் நான் கிடையாது. ஆமா, நீ யார் தெரியுமா? நீ யார் என்று தெரியாம யாருமே தெரியாது. என் பேரு நான் தெரியாது, என் ஊரு நான் தெரியாது, என் நாடு நான் தெரியாது, என் நகரம் நான் தெரியாது, என் தாய் தந்தை யாரும் தெரியாது, நான் யாருக்கு பிறந்த எந்த நாட்டுல பிறந்த ஒண்ணுமே தெரியாது. ஆனா எனக்கு காமம் மட்டும் கண்ணை மறைத்து விட்டது. நீ யார் என்று எவருக்கு பொறுத்து நான் காம வெளியோடு அழிந்து கொள்வோம். மரம் செடி கொடிகள் அனைத்து கட்டி பிடித்தோம். காம ஆசை போகல. கிழவனை கட்டி பிடிச்சு கூட என் காம பள்ளி இல்லாத புக்கை கிழவனை கட்டி பிடிச்சு கூட உனக்கு காம தேர்னா தானே? உனக்கு காம தேரணும். வழிகாட்டுறேன். வழிகாட்டுறேன்.
காமத்தை தீர்த்து வழிகாட்டுறாரு. வழி எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் காட்டுறாங்க. உனக்கே உனக்கு தகுந்த ஆள். எனக்கு முடியாதம்மா, எனக்கு எதுவுமே கிடையாதுப்பா. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, எந்த ஆசையும் உனக்கு இல்ல. முற்றும் துறந்தவன். முற்றும் துணைனா ஆமா, அங்க அத்தனை முட்டை வச்சாங்க துண்டுக்கா வந்த முற்றும் துறந்தவன். முற்றும் துறந்தவன். எல்லா ஆசையும் அறவே வெறுத்தவன். முற்றும் துறந்தவன். நம்ம என்ன வச்சாங்க பெண்ணே, ஆமா, அவர் தான் வர, நீ ஆச்சு வாயண்டா. நான் ராம்கி. போடா, ஒரு வாட்டி நீட்டு போடா. ரொம்ப நேரம் ஆகுதுடா, 5 நிமிஷம் தான்டா. பெண்ணே, போடா. அம்மா, ராம்கி. யார் தெரியுமா? சக்கன் என்பவன் தந்தை, சரணி என்பவன் ஒரு தாய். அவள் இருவரும் கூடி அதி, திதி, அபு, சிகிச்சை, புரோதிசை, சக்குரை என்ற 13 பெண்களை காசிபாபுகளுக்கு திருமணம் செய்தார். அப்படியா? அந்த 13 பெண்கள் நீ ஒருத்தி, உன் பெயர் திதி. என்னுடைய பேர் திதி என்று அழைப்பார்கள். ஆமா, உன்னுடைய கணவன் கல்த மாதர முறைச்சாரலி தபம் செய்து கொண்டிருக்கிறார் காசிப முனிவர். அங்கு சென்றால் உன் காமைச்ச தீரும். போய் வழி காசிபா முனிவர் அங்கு தவம் செய்து கொண்டிருக்கிறார். கணவன் அங்கு சென்றால் என்னுடைய காம ஆசை நிச்சயமாக தீர்ந்து விடும் என்று கண்டிப்பாக தீர்ந்துவிடும். ஓகேம்மா? தீரவலை என்றால் அம்மா, என்கிட்ட வர வழி சொல்றேன். அதுக்கு ஒரு வழி சொல்லு. ஆமா, கண்டிப்பா தீரும். உனக்கு அங்க போய் என் காம ஆசை தீரவலை என்றால் அப்புறம் வந்து நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? கண்டிப்பா தீர்த்துருமா? என்னை பத்தி நல்லா தெரியும். ஆமாமா, என் பேர் அம்மா. நான் எப்படியா பட்டவள் என்று எனக்கு நல்லா உனக்கு தெரியும். சரிம்மா, சரிம்மா. சரியா? அங்க நான் போறேன். காசிமா முனிவர் கிட்ட போய் என் காம ஆசையை நான் தீர்க்கிறேன். ஆனா ஒரு தீர்க்கல நான் என்ன செய்யறது? கண்டிப்பா உன் ஆசை தீர்ப்பார். அதாவது 13 அதுக்கு முன்ன ஒரு வாட்டி நீ ட்ரையல்னா பாருயா. அந்த ஞாபகமே எனக்கு கிடையாது. அந்த ஞாபகமே இல்லையா? அப்ப கல்யாணம் ஆகுது பொட்டியா நீ? அம்மா, எல்லா ஆசையும் அறவே அப்ப யார் தான் உன் பேரு? என்ன தான் உன் பேரு? நான் சாஸ்தா கலைவாணிக்கும் சதுரமுக தேவனுக்கும் மகனாக பிறந்தவன் என் பேர் நாரதர். நாரதரா? ஆமாம்மா. நாரத முனிவரா? ஆமா சாமி, என்னை மன்னித்து விடுங்கள். தாங்கள் யார் என்று தெரியாமல் நான் தவறாக பேசிவிட்டேன். ஆனால் என்னை இப்பொழுது நீங்கள் மன்னிக்க வேண்டும். போது வணங்கினே, அது போது அம்மா. அம்மா, உனக்கு ஏற்ற கணவன், உன்னுடைய கணவன் காசிபா முனிவர் கல்த மாத மதச்சாலை தபம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கு சென்று அவன் காமச்ச தீரும். சென்று வா. ஆகட்டும். சீக்கிரமா என்னுடைய காம ஆசை தீர்த்தால் அதுவே போகட்டும். போ போ. அதுவே எனக்கு போதும். சரி. அப்ப கூட மறுபடியும் உன்னை பார்த்த உடனே எனக்கு அந்த காம ஆசை வருது சாமி. நீ முனிவர் சொல்லியே எனக்கு அந்த காம ஆசை வருதுன்னா அப்ப நான் என்னதான் பண்றது? புறப்பட்ட நேரம் சரியாக முடிந்துவிட்டது. திதியானவள் விரைந்து ஓடுகிறாள் தன்னுடைய கணவன் காசிபாபுடைய சந்திப்பதற்காக. என்ன நடக்குது என்பது பார்க்க வேண்டும். மகளிர் போரை மண்ணிலே